सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम तत्सत्। திருஷ்ய விவேகம் இல்லை போன தடவை நம்ம ஒரு 6 ஸ்லோகத்துக்கு சம்மரைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இன்றைக்கி அந்த 6 ஸ்லோகத்துக்கு பிறகு 7லேருந்து 18 வரைக்கும் மொத்தம் 8 பங்காக பிரிச்சிருக்கோம். அதில் இன்றைக்கி 3 பங்கு பார்த்து முடிச்சிடலாம். ஒன்று, நம்ம படித்ததில் இருந்து இந்த திருஷ்ய விவேகத்தில் 2 வார்த்தை தான் பெரும்பாலும் இருக்குது இந்த சப்ஜெக்ட்லேயே. அது என்ன வார்த்தை? திருக்கு ஒன்று, திருஷ்யம் ஒன்று. இப்போ நம்முடைய இன்வெஸ்டிகேஷன் எங்கே அப்படின்னா திருஷ்யம் எது, திருக்கு எது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். அது 46 ஸ்லோகத்தில் அவர் பல உதாரணங்களோடு சொல்லிட்டு வந்திருக்கார். இதில் முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த திருஷ்யம் திருக்கு இல்லை அப்படின்னு காணணும்னா திருக்கை பற்றி தெரியணும்ல. அப்போ திருக்குன்ற லட்சணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் நம்ம வச்சுக்குவோம். ஒன்று, ஸ்லோகத்திலே வருது, நம்ம கொஞ்சம் முதல் 6 ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடலாம். திருக்கு ஏவ ந தோ திருஷ்யத்தை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா திருக்கு எப்போவுமே திருஷ்யமாகாது. ஒரு சாட்சியை அறிய இன்னொரு சாட்சி வேண்டியதில்லை. இது ஒரு லட்சணம். அடுத்து, திருக்கு ஒன்று மட்டுமே மாறாதது, மாறக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். அது என்றும் திருஷ்யமாவதில்லை. ஆனால் மாறாமல் இருக்கிறதுனால அப்போ திருஷ்யம் ஆகிறது எப்படி இருக்கும்? மாறிட்டே இருக்கும். அப்போ மாறாமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியும் அதுக்கு இன்னொரு சாட்சி இல்லாத மாதிரியும் இருக்கிறப்போ அதை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு பொருளுமே இல்லாதனால அது என்னவா இருக்குன்னா அந்த திருக்கு ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம். அது அறிவதற்கு இன்னும் ஒரு பொருள் தேவையில்லை. நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும், ஜகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே பார்க்குறதுக்கு எதை காரணமாக வச்சுருக்கோம்? யார் இருந்தால் இதெல்லாம் பார்க்க முடியும்? உலகத்திலே ஜகத்தில் இருக்கக்கூடிய திருஷ்யமாகிய இந்த பிரபஞ்சம் முழுதுமே நம்ம பார்க்கணும்னா பொருட்களை எதன் உதவியால் பார்க்குறோம்? சூரியனுடைய உதவியால. கண்ணெல்லாம் இருக்குது, சூரியன் இல்லைன்னா முடியாது. அப்போ இந்த திருஷ்யம் முழுதும் பார்க்கறதுக்கு யார் திருக்கா இருக்கா? சூரியன் தான் இப்போ திருக்கா இருக்குது. இது உண்மை. திருஷ்யம்லாம் பார்க்கறதுக்கு சூரியன் திருக்குன்னா அது எங்கேயா இருக்கு அந்த திருக்கு? அதை பார்க்கணும் நான் அப்படின்னு அவன் நினைச்சான்னா எதை வச்சு பார்ப்பான்? தேவையில்லைன்னு ஆச்சு. பார்த்தீங்களா? அது என்ன 2 வேலை செய்யுது. திருஷ்யத்தையும் காட்டுது, நான் தான் சாட்சி அப்படின்ற திருக்கையும் நானா இதுன்னு காட்டுது. அப்போ நமக்குள்ள திருக்கை பார்க்கணும்னா நீங்கள் இன்னொரு, நான் இப்படியே போய் மௌனமாக இருந்தோம்னா அந்த திருக்கை நான் பார்த்துருவேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த திருக்கை பார்க்கறதுக்கு இன்னொரு திருக்கு வந்துட்டான்னு அர்த்தமாயிடும். அது இருக்கக்கூடாது. இப்போ கண்ணு, காது, மூக்கு முதல் 6 அத்தியாயத்தில் சொன்னார் இதுதான் திருக்கு கண்ணு. ஏன்னா அது நிலையா இருக்கு, மாறலை. ஆனால் எல்லாத்தையும் பார்க்குது. கலரு, நிறம் எல்லாம் மாறுது. ஆனால் மாறக்கூடிய அந்த பொருள் பார்க்குற கண்ணு மாறுதா? மாறலன்னு ஆரம்பிச்சு இந்திரியங்கள் தான் திருக்கு அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் 2-3 ஸ்லோகத்தில் இதுவும் எப்படி எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தார். இந்திரியங்கள் அந்த கண்ணம் போன்றது திருக்கு போல தோட்டம் அளிக்குது, ஆனால் அது திருஷ்யம்தான். அப்போ இதை எப்படி கண்டுபிடிச்சா? இந்த லட்சணத்தை வச்சு பார்த்தா
இது மாறுறதுன்னு தெரிஞ்சவனா இதை அவாய்ட் பண்ணிடணும். மாறும் தன்மை உடையனால இதெல்லாம் திருக்கு கிடையாது அப்படின்னா இன்னொன்னு தெரியும், எது தோன்றி மறையுதோ அது எல்லாம் திருஷ்யம். திருஷ்யத்தை அறியும் வஸ்து தோன்றி மறையாத திருக்கு. அப்போ தோன்றி மறையுதுன்னு கண்டுட்டீங்கன்னா அதெல்லாம் திருஷ்யம்னு விளைக்கிறது. தோன்றி மறைகிற பொருள் பார்க்குற ஆள் யாரு, அதுதான் திருக்கா இருக்க முடியும். இப்போ நம்மகிட்ட எத்தனை எண்ணங்கள் உதயமாகுது பாருங்க. அந்த எண்ணங்கள் எல்லாமே அறிகிறது எதுன்னா சாட்சியா இருக்கிற திருக்கு. திருக்குக்கு இன்னொரு பேர் என்னது, அதான் சாட்சி. அதை தான் இங்க சொல்றாரு. அப்போ சுலோகத்தில் என்ன சொல்லியிருக்கு, எத் எத் திருஷ்யத் தத் தத் கால பரிச்சயேத. ஏதோ எல்லாம் திருஷ்யங்களோ அவை யாவும் கால மாற்றத்துக்கு உட்பட்டவை. அது வருவதும் போவதுமாக காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனா திருக்கு காலத்தால வரையறுக்கப்படல. அதனால அது சுயம் பிரகாசம், சுயம் பாத்தினர். திருக்கு அப்படி அல்ல, சுயம் விபாதி. சுயமாகவே தன்னை அறிந்து கொள்ளுது. அறிவதற்கு இன்னொரு பொருள் தேவையில்லை. அறிவதற்கு எந்த சாதனமும் வேண்டாம். இங்க ஒரு பொருளை பார்க்கணும், சூரியன் இல்லைன்னா அதிகாலைட்டு கொண்டு போகும். அது மாதிரி அதை அறிவதற்கு இன்னொரு பொருள் தேவையில்லைங்கிறதுனால அந்த சுலகத்தில் என்ன போட்டாரு, சாதனம் வினா அப்படின்னு போட்டார். சாதனம் வினான்னா அதை அறிவதற்கு இன்னொரு பொருள் வேணாம்டா. அதனாலதான் எது திருஷ்யம் ஆகாதோ, தனக்கு ஒரு திருக்கு இல்லாது இருக்கிறதோ அதுவே திருக்கு. இதையும் பாயிண்டா வச்சுக்கணும். எது எப்பவுமே திருஷ்யம் ஆகாதோ, பார்க்க முடியாது. அது ஆண்டவனை பார்க்கணும் அப்படின்னு, ஆன்மாவை பார்க்கணும் அப்படின்னு யாராவது சொன்னா அது தப்பான வார்த்தை. பார்க்க முடியுமா? பார்த்தா என்ன ஆகும், வேற மாதிரி ஆகிடும். திரிக்கின் லட்சணமே தனக்கு ஒரு திருக்கு இல்லாது இருப்பது, அந்த லட்சணமே அதான் பார்த்தோம். இப்போ இந்த திருக்கு தன்னைத்தானே பார்த்துக்குது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதுக்கு பேரு சைத்தன்யம். அது சைத்தன்யமா இருக்கு, ஆத்மாதான் அந்த சைத்தன்யம். அப்ப திருக்கு என்பது என்ன, ஆத்மா சைத்தன்யம். இந்த ஆத்ம சைத்தன்யம் என்பதுதான் நம்ம ஹாலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரூம். அந்த ரூமுக்கு பேர் ஆத்மா. அது சும்மா இல்லை, சைத்தன்யமா தான் இருக்குது இல்லையா? இங்க இருந்து இப்ப நாம போறோம். இப்ப இந்த சைத்தன்யம்ங்கிறது அப்படின்னா என்ன, சாநித்தியம். சைத்தன்யம்னா புரியுதா, அறிவோட இருக்குது, அறிவின் மயம். அப்ப சேதனத்துவம்னு ஒரு வார்த்தை இருக்கு. சைத்தன்யத்துக்கும் சேதனத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்? சேதனத்துவம்னா என்ன, சைத்தன்யம்னா என்ன? இங்கதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஒரு பொருள் ஜடமா இருக்கு, இது சைத்தன்யம், அது ஜடம். அந்த ஜடம் இந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபலிப்பான அறிவு ஒளி அதுல படுது. பட்ட உடனே அது என்ன ஆகுது, ஜடம். சேதன மாதிரி இருக்கு, சேதன மாதிரி தான் இருக்கு. அதனால அதுக்கு என்ன ஆச்சு, இப்போ சைத்தன்யத்துவம் அதுக்கு பரவிடுச்சு, வந்துடுச்சு. அதனால அது என்னன்னா சேதனத்துவம், சைத்தன்யம் மாதிரி தெரியுத ஒரு பொருள். அப்படி திருக்கு சேதனத்துவம் வருமா? திருக்கு சேதனத்துவம் கிடையாது. அதனால இங்க என்ன சொல்றாரு, சைத்தன்யம் வேறு, சேதனத்துவம் வேறு. இப்ப நமக்கு நடந்திருக்கிறது எல்லாமே, நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளும் சைத்தன்யம் மாதிரி தெரியுது, திருக்கு மாதிரி தெரியுதுங்கிறதுலாம் என்னன்னா சேதனத்துவம் பெற்றிருக்கு. எதனால? அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தினால, பிரதிபலிப்பால. சைத்தன்யத்தை போல தோன்றுவதை சேதனத்துவம் உடையதாக நம்ம சொல்றோம். ஆன்மா சேதனத்துவம் பெற வேண்டியதே இல்லைன்னு அது 6 சுலோகம் வரைக்கும் சொல்றான். இப்படி திருஷ்யங்கள் எப்படி திருக்கு போல தோற்றம் அளிக்கின்றன. கண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணு ஆறாது ஆசையாது ஒரு இடத்துல தான் நிற்குது, மாறல. ஆனா அது திருஷ்யம்னு நம்ம சொல்லாம திருக்குன்னு சொல்லலாம்ல அப்படின்னா சொல்லக்கூடாது.
திருஷ்யங்கள் சேதனத்துவம் பெறுவது எவ்வாறு? ஜடம் எவ்வாறு சைத்தன்யம் போல காட்சி அளிக்கிறது? இப்ப என்ன சொல்ல வராது, இந்த டேபிள், புக்கு, டப்பா, பெணம், ஒரு உருவம் சித்து கிடக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, சுவரு, எல்லாத்துலேயும் அந்த சைத்தன்யம்ங்கிற ஒளி இருக்கு பாருங்க, அது படுது. ஆமா, ஆனா சுவத்திலையும் படுது. அதுக்கு ஏன் சேதனத்துவம் அல்ல? வெளிப்படுத்தலை. ஏன்? டேபிள்லையும் தான் பட்டுட்டு இருக்கு, வெளிப்படுத்தப்படல. ஆனா புத்தியில படுது, மனசுல படுது, சரீரத்திலையும் விழுகுது. அது சேதனத்துவம் வந்து அது உயிர் உள்ள ஒரு சைத்தன்யம் மாதிரி, நான் தான்டா ஆன்மா அப்படி மாதிரி காட்டுது. இது காட்டுது. ஏன் அதெல்லாம் காட்டல? அதுக்கு தான் இந்திரியங்கள் தேவைப்படும். சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றோமே, அது ஒரு பெரும்புல இருக்கட்டும், அந்த சைத்தன்யம் விழத்தான் செய்யுது. ஏன் பின்ன அது சேதனத்துவமா இருக்கல அப்படின்னா, அதுல என்ன இல்லை? இந்திரியங்கள் இல்லை, சூக்ஷ்ம சரீரங்கள் இல்லை. அதனாலதான் எச்ச திருஷ்யம் தத்த ஜடம். எது எது பார்க்கப்படுமோ அதெல்லாம் ஜடம். ஆனா அந்த ஜடம் சில நேரம் நமக்கு திருக்கு மாதிரி தெரியுது. அது ஏன் அப்படின்னு கேட்டா, ராமேஸ்வரன் ஒரு கதை சொன்னார் பாருங்க, சமையல்காரவங்கள்ட்ட. என்ன கதை? ஒரு தண்ணிக்குள்ள வடச்சட்டிலையோ குண்டாவிலையோ ஒரு தண்ணியில கொதிக்க வச்சு அதுக்குள்ள காய்கறி நறுக்கி வேக வைக்கிறோம். என்னென்ன காய் போடலாம்? வெயிட் உள்ள காய், வெயிட் இல்லாத காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, சவுச்சவு, பீக்கங்காய், இன்னும் மெல்ல புடலங்காய், இதெல்லாம் நறுக்கி நீங்கள் போட்டீங்க. எது எது லேசாக இருக்கோ அதெல்லாம் கொதிக்கிறப்ப என்ன ஆகும்? மேலே வரும். உருளைக்கிழங்கு மேலே எம்புமா, பீட்ரூட் எம்புமா. அது என்னடா இந்த பீக்கங்காய் அவ்வளோ உயரம் போகுது, நானும் அவ்வளோ உயரம் போகிறேன் பாருன்னு குறித்து பார்ப்போம். என்னதான் குறிச்சாலும் போகாது. அதை பார்த்து இந்த பீக்கங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் பார்த்து, உன்னால வர முடியாது பத்தியா, நான் அவ்வளோ மேலே வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கு சொல்லுது. இதுவும் பார்க்குது, இவன் மட்டும் ஒரு தூரம் போயிட்டான் அப்படின்னு. இது என்ன ஆகுது? மேலே போகிற தன்மை பெற்று இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கு. அந்த அம்மா வருது, போதும் இந்நேரம் வெந்திருக்கும் அப்படின்னு நினச்சி விறக முன்னாடி இழுத்தா, எல்லாம் தொப்புன்னு கீழே விழுந்தது. கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு பக்கத்து போய் விழுது. மேலே போடான்னா போக முடிய மாட்டேங்குது. என்னமோ மேலே போகிறேன்னு சொன்னேன், இப்போ என்கிட்ட வந்து உட்காந்துருக்க அப்படின்னா அது கேட்குது. அது ஏன்னு தெரியல, எதுக்காக மேலே போச்சு, ஏன் இப்போ போக முடியல. அதுதான் இங்க சேதனத்துவம் பெற்றது எதனாலன்னா பிரதிபலிப்பால. பிரதிபலிப்பு இல்லைன்னா அது ஜலம் மாதிரி கீழே விழுந்துடும். இப்போ நான் இங்கே ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருக்கேன், அது பெருசாக அப்புறம் வரைஞ்சி காட்டு. என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த இதில் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த சுத்த அறிவானது சித் சைத்தன்யம்னு பேர். அது அதனுடைய பிரதிபலிப்பு சித் சாயாகான்னு பேரு. பிரதிபலிப்புக்கு என்னன்னு பேரு? சித்து சாயா. சாயான்னா என்னது? டீ குடிக்கிறோம்ல அதல்ல, நிழல். சாயானா நிழல் பெரும்பாலும். இந்த இடத்துல பிரதிபலிப்பு. சித்தின் ஞான ஒளி, ஞான கதிர்கள் இந்த சித் சாயாவானது பிரதிபலிக்குது. இந்த சுத்த அறிவானது எதன் மேல பிரதிபலிக்குது தெரியுமா? அந்த காரணத்துல புத்தி மேல பிரதிபலிக்குது. எப்படி திருஷ்யமெல்லாம் திருக்கா மாறி நம்மளை ஏமாத்துது அப்படின்னு இப்ப சொல்ல வரேன். இதான் சுருக்கம் 18 ஸ்லோகத்துக்கு. பிரதிபலிப்பு பட்ட உடனேயே அந்த புத்தியில அது 2 விதமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒண்ணு, அந்த சித்து எப்படி இருக்குமோ, ஆன்மா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த பிரதிபலிப்பு புத்தியில பட்ட உடனே இவன் அகங்கிருத்திய அந்த காரணமாகிய இந்த புத்தியில விழுந்தவனையே 2 விதமான செயல் ஏற்படுது. ஒண்ணு, நான் அப்படின்னு ஒரு செயல் உற்பது. நான்கிறது யாரு? இந்த புத்தி இப்ப சொல்லுது, நான் தான் ஆன்மா அப்படின்னு. எதனால இது சொல்லுது அப்படி? பிரதிபலிப்பினால். அப்படின்னா அந்த புத்தி, இந்த மாதிரி திருஷ்யமான புத்தி திருக்கு மாதிரி தன்னை நினைக்கிறதுக்கு அதனுடைய வெளிச்சம், அதனுடைய பளபளப்பு. சுகத்துல பளபளப்பு இல்லை. டைல்ஸை ஒட்டி தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா முன்னால் போய் நில்லுங்க,
நீங்கள் தலை வாழலாம். இப்போ போய் நில்லுங்க, அது காலை வாரி விட்டுரும், ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த புத்தியில் அது இந்த சீச்சாயா விழுந்தவொடனே அது 2 விதமாக செயல்படுது. ஒன்று அகங்கிருச்சி, நான் அகம் அப்படின்னு நினைக்குது. இன்னொன்று கருவியாக பயன்படக்கூடிய ஒரு மனமாக வேலை செய்யுது. 2 விதமாக வேலை செய்யுது, மனம் இன்னொன்று புத்தி. இந்த 2 அந்த கரணம். சித்தமும் அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்கிறோம்ல, சித்தமும் அகங்காரமும் இது எல்லாம் இதோட சேர்ந்தது. அகம் ஒன்று புத்தி ஒன்று போட்டாலே போதும், அதுதான் புத்தி. இதை சொல்றாரு. இப்போ இந்த அகம் என்ற அந்த பிரதிபலிப்பானது நான் நினைச்ச உடனே அதை எங்க பிரதிபலிக்கிறான் தெரியுமா? எதை நான் சொல்றான்னா, தேகம் முழுவதும் இதன் சேதனத்துவம் பாய்ந்து, சேதனத்துவம் அப்படின்னா சைத்தன்யம் இல்லை, அதனுடைய நிழல், அதனுடைய பிரதிபலிப்பு எதுல பாஞ்சுது? தேகத்துல பாஞ்சு இந்த ஆத்மாவான அகங்காரம் செயல்படுது தேகத்துல. அப்போ தேகத்துல இருந்து அந்த கண்ணம் முழுதும் இதை பாஞ்சு என்ன நினைக்குது? அந்த நான், இதுதான் நான் தான் இருக்கு, நான் தான் ஆன்மா அப்படின்னு நினைக்குது. அகங்காரமும் தேகமும் இவங்கள கலந்துருச்சு. தேகத்தோட அந்த அகங்காரம் இருக்கிற பிரதிபலிக்கப்பட்ட ஆன்மா அது இதோட கலந்து நான் தான் தேகம்னு நினைக்க வச்சிருச்சு. இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, இதுக்கு பேர் என்ன? 2 கலந்து பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, தாதாத்மியம். இதுதான் மறக்கக்கூடாதுன்னு சொல்றேன். தாதாத்மியம்னா அதோட செஞ்சு இவங்களோட கலந்துதான் நான் நினைக்கிறது. அந்த தாதாத்மியத்துக்கு வேற வேற சாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்க? ஆரோபம், அத்தியாசம், மாற்றி நினைக்கிறோம். ஆவேசம் அப்படின்னு சொல்றோம். பிரவேசம், புது மனைவில பிரவேசிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? புகுறான்னு அர்த்தம். ஒரே ஒரு ஆள், யாரோ ஒருத்தன் காலம் ஆயிட்டான், ஒரு பொண்ணு காலம் ஆயிடுச்சு, அதுக்கு சரீரம் இல்லை, அவளுடைய ஆவி இவன்கிட்ட பிரவேசிச்சதுன்னு வைங்க, இந்த அம்மாவுக்கு என்ன வரும்? ஆவேசம் வரும். ஏன்னா அது ஆவேசம், அது இதோட நினைஞ்சிடுச்சு. என்னைக்காவது அது வேலை செய்யணும்னு நினைச்சா இந்த உடல்ல இருந்து கொண்டு, இந்த சூக்ஷ்ம சரீரத்துல இருந்து கொண்டு என்னென்ன வேணும் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்னென்ன ஆசை இருந்து அதை அடையாம செத்து போச்சோ அதெல்லாம் இந்த உடலுக்குள்ள என்ன பண்ணுது? கேட்க ஆரம்பிச்சு. ஏன் அப்படி கேட்கணும்? அப்ப எல்லாருக்கும் என்ன தோணும்? என்னடா நீ வேற மாதிரி இருக்க, நீ என்ன இப்படி பேசுற, நீ உன் பேர் ஜமுனா ஆச்சே, நீ எதுக்கு கீர்த்தின்னு சொல்லிட்டு இந்த பேர்ல ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கும். அப்ப உள்ளாச்சாமி பேர் இருக்கா? அப்படிதான் இந்த புத்தியானது ஒண்ணு, இந்த ஆன்ம பட்ட ஒண்ணு அந்த புத்தியில இது சென்று அது மாறிச்சு, 2 பேர்த்த வாழ்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒன்றின் பாவம் இன்னொன்றில் ஏறி நிற்பதற்கு பேரு ஆவேசம் பிரவேசிக்கிறதுன்னு. இதுக்கு பேரு தஸ்ய பாவம். அதை நினைக்கிறான், அதனுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டான். இது என்ன பண்ணுனா பிரித்து அறிய தெரியாது. இது வேறு, நான் வேறு பிரித்து அறிய முடியாத மாதிரி தாதாத்மியம் நெருங்கிடுச்சு. சூக்ஷ்ம சரீரத்தின் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இந்த சிற்றின் சைத்தன்யம் ஆவேசிக்கிறது. இதுதான் ஜடமா இருக்கிற எல்லாத்துலையும் இந்த சித்தினுடைய பிரதிபலிப்பு வந்தனால ஒவ்வொன்றுமே என்ன நினைக்க ஆரம்பிச்சிருது? நான் 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 நினைக்க ஆரம்பிச்சு. சித் சாயா ஆவேசத்தோ புத்தவ் அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கு. சித்தின் ஒளி பாய்ச்சலால் சூக்ஷ்ம சரீரம் சேதனத்துவம் அடைகிறது. இதான் வார்த்தை, இதான் சுருக்கம். சித்தினுடைய ஒளி பாய்ச்சலால, சித்துன்னா என்னது? ஆன்மா. சித்துன்னா இன்னொன்னு என்னது? திக்கு. ரூமுக்கு என்னென்ன பேர் பாருங்க? ஆன்மா, சித்து, அப்புறம் திருக்கு, எல்லாமே. இந்த சித்தினுடைய ஒளி பட்டதுனால அங்க ஏற்படுகின்ற ஒரு ஜீவனுக்கு என்னன்னு பேர் வருது? சிதாபாசன் அப்படின்னு பேர் வருது. அதை தான் இங்க சொல்றாரு.
அப்ப என்ன புரியுது? சூக்ஷ்ம சரீரத்தின் சேதனத்துவம், இந்த அந்த கணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய சேதனத்தை அறிவு உணர்வு எதுல இருந்து வருதுன்னா பிரம்ம ஆத்மாவின் சைத்தன்யம் பிரதிபலிப்பு, வேற ஒண்ணும் இல்லை. அது ஜடம்தான், ஆனா அது பிரதிபலிப்பு. இது நாம நல்லாவே செய்யறோம்ல. ஜடமா ஒரு காரோ ஒரு ட்ரெயினோ டப்பா மாதிரி தகரங்கள்லாம் சேர்த்து நீங்க மிஷின்லாம் உள்ள வச்சு சக்கரத்துலாம் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. இப்போ வச்சிருங்க, அது ஓடுமா? அது ஓடுறதுக்கு என்ன பண்ணலாம்? இன்ஜின்லாம் நீங்க வச்சிட்டீங்க, ஒரு ஆள் வேண்டாம், தானா ஓடணும். அது ஏன்னா ரிமோட்டும் வேண்டாம், ஒரு பேட்டரியை செட் பண்ணி உள்ள வச்சா போதும். உள்ளேயே சிஸ்டம் இருக்கு, பேட்டரி வேணும், அதான் சிட் சாயா. அந்த பேட்டரிங்கிறது தான் என்னது? பவர். எங்கே இருக்கிற பவரை கொஞ்சமா எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் அடக்கிறதுக்கு பேரு தான் என்ன? அங்க என்ன செய்தா அந்த பேட்டரி அந்த பவர் வேலை செய்வோம், அதே சிஸ்டத்துல சின்ன டப்பாவில் செய்வான். கறி துண்டு போட்டு கந்தத்தூள் போட்டு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அதுக்கு சப்ளை கொடுக்க மாதிரி அந்த பக்கம் ஒரு பட்டனு இந்த பக்கம் ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது, பவர் வந்துச்சு. அப்புறம் பார்த்து தானா ஓடுது. இப்போ இது ஜடம் தானே, எப்படி ஓடுது? ஓடுறது எல்லாமே சேதனம், சைத்தன்யம். ஓடுற மாதிரி தெரிகிறதெல்லாம் சேதனத்துவம் பெற்றனால, ஆனா அது ஜடம். அது மாதிரி நம்ம கிட்ட இயங்குது, நிறைய விஷயம் இயங்குது. என்னென்ன இயங்குது தெரியுமா? நான் என்கின்ற அந்த புத்தியில இருந்து சரீரம் முத கொண்டு இயங்குது. சரீரம் தானா நடந்து போகுதுல, செத்த பிறகு நடக்காது, இப்பதான் நடக்குது. அதுதான் இங்க சொல்றாரு. சைத்தன்ய பிரதிபலிப்பு எல்லா ஜடங்களிலும் விழுந்தாலும், எல்லா ஜடத்துல விழுந்தாலும் சூக்ஷ்ம சரீரம் இல்லாததுனால ஆத்மாவின் சைத்தன்ய தன்மை வாங்கி கொள்ள முடியல. அதாவது கல், மண், மரம் கட்டாது, இது எல்லாத்துலையுமே விழுகுது. வாங்கி கொள்ற அளவுக்கு அது பிரதிபலிப்பு வாங்கி கொள்ள முடியாத மாதிரி இருக்குது. அதனாலதான் இதை இப்படி நம்ம சொல்றோம், வாங்கி கொள்ள முடியலன்னு. இப்போ தாதாத்மியா அப்படின்னா பிரதிபிம்பமும் அகங்காரமும் சேர்ந்துருக்கு. இந்த பிரதிபலிப்பு இருக்கு பாருங்க, அதுவும் இதுவும் சேர்ந்ததுக்கு பேர் என்ன? தாதாத்மியம். இது எப்படிங்க சேர்ந்து இது வேலை செய்யுதுன்னு? ஒரு பொருள் இன்னொரு பொருளை நீங்க இப்ப சொல்ல போறீங்க. இவ்வளவு பெரிய குண்டு, இரும்பு குண்டு நெருப்புல போட்டு எடுத்து தொங்க விடுறேன், அது என்னன்னு கேட்டான்னா சொல்லுவீங்க நெருப்புன்னு சொல்லுவீங்க, நெருப்பு குண்டுன்னு. எதோட தாதாத்மியமாச்சு? இரும்போட நெருப்பு தாதாத்மியமாகி தப்தவத்துங்கிறார் இந்த சுலோகத்துல. தப்தவத்துன்னா என்ன? இரும்பு குண்டு எப்படி நெருப்பா மாறி உங்க நெருப்புன்னு காட்டுதோ, ஆனா அது கொஞ்ச நாள் தான், அது இருக்கிற வரைக்கும் தான். அது மாதிரியே சத்தியமும் மித்யாவும் கலந்து தாதாத்மியமாயிருக்கு. நம்ம கிட்ட சத்தியமும் இருக்கு, மித்யாவும் இருக்கு. எது மித்யா, எது சத்தியம்? உடல் முதலிய அந்த கரணங்கள் முதற்கொண்டு எண்ணங்கள் வரைக்கும் எல்லாமே மித்யா. எது சத்தியம்? அந்த திருக்கு சத்தியம். இந்த திருக்கு இதோட கலந்து இருக்குது. ஆனா இந்த சத்தியமும் மித்யா. மித்யான்னா என்ன பொருள்? இல்லைதான் அர்த்தம். இல்ல ஆனாலும் இருக்கு. இருக்கிறத இல்லை சொல்ல முடியாது, இல்லைன்னு ஒரே அடியா கழிக்கவும் முடியாது. இது தேகத்தோட அந்த ஆத்மா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புத்தியினால இப்படி ஆகுது. இப்போ நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆமான்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்துல இல்ல, உங்க கையில இருக்கிறது தான். வளையல் போட்டிருக்கீங்களா? என்ன வளையல்? கவனிங்க, தங்க வளையல். வளையல் தங்கம் ரெண்டையும் சொல்லுவீங்க, எது உண்மை? வளையல் வடிவம், ரூபம்னு சொல்றாரு பாருங்க. வடிவம்னா மிச்சா, அது வடிவம்னா மிச்சா தானே. அப்போ வடிவம் மிச்சா,
வளையல்ங்கிறது மிச்சா. எது உண்மை? இப்போ தங்கம் மட்டும் உண்மைன்னா வடிவத்தை நீங்கள் இல்லை சொல்லியிருக்கீங்களா? வளையலுங்கிறது தான். வளையலும் உண்மை இருக்க. அப்போ தங்கமும் உண்மை, வளையலும் உண்மை, சத்தியமும் இருக்கு, மிச்சாவும் இருக்கு. எத்தனை பொருள் இருக்கு? எங்க இருக்கு ரெண்டு பொருள்? ஒரே பொருள் தான் வச்சிருக்கீங்க. தங்கத்தை நீங்க மிச்சியான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அது ஒரு வடிவம் தங்கிருச்சு, அதனால மிச்சியான்னு சொல்றீங்க. தங்கம் மட்டும்தான் அப்பவும் இருக்கு. நீங்க பாக்குறப்ப எதை பார்ப்பீங்க? தங்கத்தை பார்ப்பீங்களா, வளையல பார்ப்பீங்க? ஞானி என்ன பண்றான்னா வளையல்ல தங்கம் இருக்குங்கிற ரெண்டையுமே பார்க்கணும். இது வளையல் தான், ஆனா தங்க வளையல், வளையல் தங்கம்னு சொல்றான். இது எது சார்ந்து இருக்கு? தங்கம் வளையல்னு ரெண்டு சொல்றீங்க. தங்கம் வளையல சார்ந்து இருக்கா, வளையல் தங்கத்துல சார்ந்து இருக்கா? பாத்தீங்களா? இப்ப திவுக்குதான் உண்மை. இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கு? திவுக்கு அதை சார்ந்து இருக்கல. இந்த சரீரம், சூட்சும சரீரம் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஐயோ திவுக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சத்தியமும் மிச்சாவும் ஒரே பொருள். புத்தி தான் பிரிச்சு பேசுது, நம்மளுடைய புத்தி தான் பிரிச்சு பேசுது. சித்துங்கிறது சத்தியம், அது மாறுறதில்லை. மிச்சங்கிறது தோன்றி மறையும், மாறும், மாறுவதற்கு உட்படும். வளையல் போடும், இனி மோதிரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போய் ஆசாரிட்ட கொடுத்து அதே வளையல மோதிரம் பண்ணி போட்டீங்க. வளையல இருந்த தங்கம் எங்க போச்சு? மோதிரமா மாறிடுச்சு, மோதிரமா வந்துருச்சு. எது மாறிடுச்சு, எது மாறாம இருக்கு? அது மாறிடுச்சு, தங்கம் அப்படியே இருக்கு. ஆக திவுக்கு என்பது தந்த இயல்பை மாறாது, ஆனா வடிவத்தை எவ்வளவு நாள் வாங்கிக்கும், மாற்றிட்டே இருக்கும். இயல்பை மாற்றாம தான் மாறாம இருந்து மற்றதெல்லாம் எவ்வளவு நாளும் மாற்றி மாற்றி காட்டக்கூடிய ஒரு பொருள் தான் உண்மை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இயல்பை மாறாம வேற பொருளா காட்டும், ஆனா தான் அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் விவர்த்தம். விவர்த்தம்னு சொல்லும். தங்கம் வளையல் ஆகலாம், நெக்லஸ் ஆகலாம், தோடு ஆகலாம், கம்மல் ஆகலாம், மூக்குத்தி ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம். விவர்த்தம் இது மாறும், ஆனா அவன் மாறாம இருப்பான். இன்னொன்று இருக்கு பரிணாமம். பரிணாமம் என்ன ஆகும் தெரியுமா? விவர்த்தம் மாதிரி இருக்காது, தன் இயல்பே மாறி இன்னொரு பொருளா மாறிடும். பால் உர ஊற்றின உடனே பொருள் இருக்கு, அது என்னவா மாறி இருக்கு? தயிரா மாறிச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறா, நிறைய பேர் வந்துட்டாங்க, உப்பை போட்டு தண்ணி ஊற்று, மோளாந்து ரொம்ப கெட்டியா இருக்கு, கடைஞ்சி எடுத்து வெண்ணெய் எடுத்துடலாம், அது வெண்ணெயா மாறிடுச்சு. பரிணாமம், வெண்ணெயா மாறிடுச்சு. உருக்குன உடனே நெய்யா மாறிடுச்சு. போதுண்டா நெய் வேணாம், அது திரும்பி பாலாக்கு, எதுவும் பண்ணணும், பால் ஆகாது. ஆனா இங்கே தங்கம் எவ்வளவு மாறினாலும் மீண்டும் தங்கமா கொண்டு வந்துடலாம். அதைத்தான் இங்க சொல்றாரு. இத நம்ம கிட்ட இந்த மாதிரி மாறி இருக்குத, அது சுலோகத்துல சொல்றாரு. 7லேருந்து 12 வரைக்கும் உள்ள சுலோகம் 3 விதமா நம்ம படித்தோம். என்னென்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கக்கூடியது சகஜம், கர்மஜம், பிராந்திஜம். படிச்சு பாருங்க, 7, 8, 9 இந்த மாதிரி சுலோகத்தில் வரும். இந்த 3 நம்மகிட்ட இருக்கு. சகஜம்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட சகஜம்னு ஒன்று இருக்கு, அது என்ன பண்ணி மாற்றலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த சித்தானது, திவுக்கானது, இந்த ஆன்ம சைத்தன்யமானது தன்னுடைய பிரதிபலிப்பால இந்த அகங்காரத்தோட சேர்ந்து ஒரு தாதாத்மியமாகி இதுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதை எப்படி கலைகிறது? அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் 100 வருஷம் கூட. 100 வருஷம் மட்டுமா? எத்தனை ஜென்மம்? நிறைய ஜென்மம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது பிரச்சனையே இல்லை இது. அதனால இதை கண்டுக்காதீங்க, சகஜம் இருந்துட்டு போட்டும், ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டான்.
கர்மஜம்னு ஒன்று இருக்கு. கர்மஜம்னா என்ன? நான் கர்த்தா, நான் அனுபவிக்கிறவன் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குது. அதை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, வினைகள் வந்ததுனால இந்த கர்மஜம் நமக்கு கர்மத்தை கொடுத்து வினைகளையும் கொடுத்து அனுபவிக்க வச்சு நான் சொல்லிக் கொடுக்கீங்களா, இது யார் செய்தா? நான் செஞ்சேன். அப்போ தப்பு நடந்தது, பலனை அனுபவி போக்தா. அதனால இதை அழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? கர்மஜத்தை அழிக்கணும்னா நான் செஞ்சேன், நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றதுனால தான் கர்மஜம் உருவாகுது. பிராரப்த கர்மமா உருவாகுது, ஆகாமிய கர்மமா உருவாகுது. இப்படி உருவானதெல்லாம் மொத்தமாக ஒரு பேங்கில் போட்டு வச்சு அந்த சஞ்சித கர்மமா உருவாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, நான் செஞ்சேன், நான் அனுபவிக்கிறேன். இதை ஒழிக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். ஒழிச்சாதான் கர்மஜம் போயிடுச்சுன்னா நம்ம சித்தை பார்த்துடுவோம். இது இருக்கு. எப்படி ஒழிக்கலாம்? இல்லை அவன் செஞ்சான்னு சொல்லிடலாமா? அவன் செஞ்சான்னு சொல்லிடலாமா? நீங்க செய்யறத செஞ்சுட்டு நான் செய்யல இவன் தான் செஞ்சான்னு சொல்லிடலாமா? ஒண்ணுதான் செய்யணும். நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை. வர்றது வரட்டும், நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி. அதான் நேற்று ராமேஸ்வரம் ஜெயந்தி அன்னைக்கு சொன்னேன், நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானும் அதற்கு நாயகமே. நீ நல்லதும் செய்ய கெட்டதும் செய்ய, அது நான் பொறுப்பில்லை. ஏன்னா எல்லாம் செய்தெல்லாம் நீ. ஆட்டுவிப்பதும் நீ, ஆடுவதும் நீ. உன்னாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வினை. இந்த ஜாக்கிரதையில அகங்காரத்தோட இந்த நான் சேர்ந்துக்குது. அப்போ கர்த்தாவா இருக்கானா போக்தாவா இருக்கானா? ரெண்டுமா இப்ப நம்ம இருக்கோம்ல. நான் தான் செஞ்சேன், நான் தான் அனுபவிச்சேன். கனவு காண்றீங்க ஏகப்பட்ட விஷயங்கள். அதுக்கு யாரு கர்த்தா? அங்க ஒரு நான் இருப்பாருல்ல. அந்த பிராதிபாதிகன்ங்கிற ஜீவன் நான் கர்த்தன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது உரிமையே கிடையாது. கனவு எப்படி வேணாலும் வரும், அவன் நினைக்கிற மாதிரி தான் வராது. அவன் நினைக்கிற மாதிரி வந்தா என்ன ஆகும்? கனவு என்பது அவனுக்கு தெரியாம அடங்காமலே வரக்கூடிய ஒரு விஷயம். அவன் ஒண்ணுதான் செய்ய முடியும். என்னது? போக்தாவா மட்டும்தான் இருக்க முடியும். போக்தான்னா கர்த்தாவா இருக்க முடியாது. அதனால சிதாபாசனோட சேர்ந்தா இந்த கர்ம வினைகள் பாதிக்குது. பிராதிபாசிகனோட சேர்ந்தா கர்த்தா இல்லாம போயிடுது. அதனாலதான் இங்க சொல்றாங்க, சரணாகதி அடைஞ்சது, எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சது, நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? நான் என்ற அகங்காரம் குறைஞ்சிட்டே இல்லாம போயிடும். இப்போ இந்த தாதாத்மியம்னு சொல்றேன் பாருங்க, இது ஞானேந்திரியங்களோட சேர்ந்தா ஜாக்கிரதையில வந்துடும். அந்த கண்ணத்தோட சேர்ந்தா சொப்பனம் முதலிய அந்த கனவு நிலையில வந்து வேலை செய்யும். சூக்ஷ்ம சரீரம் தான் உபாதான காரணம். உபாதான காரணம்னா வேலை செய்யறதுக்கு உகந்த ஒரு இடம். அவஸ்தாத்திரயம், பிறவின் சுழற்சி, இதெல்லாம் என்ன எதனால் வருதுன்னா, இந்த மனம் தன்னை என்ன நினைக்குது, உடலோட சேர்த்து இதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் இது அத்தனையும் நமக்கு ஏற்படுது. இந்த மாயைக்கு 13ல இருந்து 18 2 சக்தி இருக்குன்னு படிக்கிறான் சொல்றாங்க. ஒண்ணு ஆவரணம், இன்னொன்னு விக்ஷேபம். யார் யாரு? அது யாருக்கிட்ட இருக்கு? இது மாயைன்னு சொல்லலாம். அதுக்கு பேரு. அது என்ன செய்யுதுன்னா, அத்தியாசத்தை உருவாக்குறது இந்த விக்ஷேபம். அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுது. முதல்ல அவனை மூடு, அவனை மற, அப்புறம் நான் வந்து வேற பொருளை காட்டுறேன். இது ஜோக்கு, இது மேட்சி பண்ற மாதிரி. உண்மையான ஒரு பொருள் இருக்கு,
ஆவரணம் வந்து அதை அப்படியே மறைக்குது. இவன் பார்க்கறதுக்குள்ள அது வேற பொருளா காட்டுது, உள்ள பொருள் மறைஞ்சு போகுது. அதுதான் சொல்றாரு, பிரபஞ்ச படைப்பு வரைய ஜெகத் முழுமே இப்படிதான். நம்ம கிட்டையும் நம்முடைய ஆன்மாவை மறைச்சு அதை ஒரு ஜீவத்துவத்தை ஏற்படுத்தி உடம்போட சேர்த்து ஜெகத் அங்கே இங்க உடம்பு சேர்த்து இதாண்டா நீ அப்படின்னு இந்த ஆவரணம் மறைக்கப்பட்டனால விக்ஷேபம் இதை காட்டி தருது. அப்போ விக்ஷேபம் நம்ம அத்தியாசப்படுத்திடுச்சு. அத்தியாசம்னா ஆரோபம் பண்ணிடுச்சு, சூப்பர் இம்போசிஷன், இன்னொரு பொருளாக காட்டிடுச்சு. ஆவணங்கிறது மறைக்கிறது, விக்ஷேபங்கிறது அதுல தோற்றுவிக்கிறது வேற பொருளா. பாம்பு கயிறு, ஆவரணம் என்ன பண்ணும், கயிறை முதல்ல மறைக்கும். அங்கே இன்னும் இருந்ததுன்னா இதான் இருந்துச்சு, இன்னும் விக்ஷேபம் வந்து பாம்பை காட்டும். இது வேற ஏதோ இல்லை, பாம்பு தான் இருக்குது அப்படின்னு காட்டும். அதனால இந்த படைப்பு விவர்த்தம் மாறுது, மாறி மாறி காட்டுது. ஆனா எத்தனை இருக்கு, ஒரு பொருள் தான் இன்னொரு பொருளா காட்டுதே ஒழிய பரிணாமம் அல்ல. மாறிட்டு ஃபுல்லா இல்லாம போயிடுச்சுன்னா, இல்லாம போனா என்ன ஆகும், ஆன்மாவே இல்லைன்னு ஆயிடும், பிரம்மமே இல்லைன்னு ஆயிடும். இது அதுக்காக என்ன சொல்ல வர்றாருன்னா, குயவன் இருக்கான், மண் இருக்கு, பானை இருக்கு. ஒரு பொருள் உருவாகணும்னா எத்தனை பேர் வேணும், 2 இருந்தா போதும், மண் இருந்தா போதும், ஒரு பொருள் ஆக்கிடலாம். ஆனா செய்யறது யாரு? அப்ப நிமித்த காரணம்னு ஒண்ணு இருக்கு, உபாதான காரணம்னு ஒண்ணு இருக்கு. உபாதான காரணம்னா மெட்டீரியல். நகை செய்யணும்னா எதுல செய்யுது, தங்கம் மெட்டீரியல். செஞ்ச பிறகு வரக்கூடியது பொருள். இது எப்படி ஆச்சு, யாரோ செஞ்சிருக்கா, யார் அது, இந்த இவன் தான் அப்படின்னு ஆச்சாரியா காட்டு. அதே மாதிரி இங்க என்ன செய்யப்பட்டு உக்காந்து இருக்குது, ஜெகத்து. செஞ்சது யாரு, கடவுள். எதை வச்சு செஞ்சாரு, எந்த பொருள், மண்ணா, எங்கெங்க எடுத்தாரு அதை, இப்படி கேள்வி கேட்கும். இங்க 2 பொருள் தான் இருக்கு, செய்யப்பட்டது ஒண்ணு, செஞ்சவர் ஒருத்தர். எதை வச்சு செஞ்சாருன்னு சொல்லல, எதை வச்சு செஞ்சாருன்னு யாருன்னு தெரியல, அதுதான் மறைக்கப்பட்டது. ஆவரணம் என்ன பண்ணிருக்கு, இதை வச்சு செஞ்சாரு அப்படின்னு காட்டாம விட்டு செஞ்ச பொருளா காட்டுது. செஞ்சவர் யாருன்னு சொன்னா கடவுள்னு சொல்றோம், எதை வச்சு செஞ்சாருன்னா தெரியாது. இந்த அறிவை நம்ம பெறணும்னா அதுதான் சொல்ற, உபாதான காரணம் நிமித்த காரணம்னு 2 இருக்கு. நிமித்தமே இல்லை, ஒரு ஆளே இல்லை, ஒரு பொருளை வச்சு செய்யல, பொருளே யாரு, அவர் தான் அந்த பொருள். அதுக்கு தான் ஒருத்தருடைய கையில ஒரு வேஷ்டி இருக்கு, இல்லாட்டி ஒரு சேலை இருக்கு. சேலைங்கிறது ஒரு பொருளா, 2 3 பொருளா, 5 பொருளா, 10 பொருளா, ஒரே பொருள் சேலைங்கிறது. எதால செய்யப்பட்டது, நூலால செய்யப்பட்டது. இப்ப இந்த சேலையுடைய தன்மையை கண்டுபிடிக்கணும்னா எதனுடைய தன்மையை கண்டுபிடிக்கணும், எந்த நூலால செஞ்சிருக்கு, 100ஆம் நம்பரு, 60ஆம் நம்பரு, 80ஆம் நம்பரு கண்டுபிடிச்சா இந்த சேலையுடைய தன்மையை கண்டுபிடிக்கும். இப்ப ஜெகத்து முழுவதும் எதால செய்யப்பட்டதுன்னா பகவானால செய்யப்பட்டது. அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர், அப்படின்னா ஜெகத் எப்படிப்பட்டது. அதனாலதான் சத்தியம் மித்யான்னா, சத்தியம் எப்படியோ அப்படி மித்யாவும் என்னது, சத்தியம்தான். இப்படி கொண்டு வர திருப்தி விதத்துல 2 பொருளா காட்டி, சப்ஜெக்ட் ஒன்று ஆப்ஜெக்ட் ஒன்றுன்னு காட்டி, அந்த ஆப்ஜெக்ட் கடைசி எங்க போய் மிங்கில் ஆகிடுது, சப்ஜெக்டோட மிங்கில் ஆகிடுது. இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா. அதனாலதான் அங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, அந்நிர்வச்சனீயம். சொல்ல முடியாது, பார்க்குறப்ப இருக்கு, ஆனா இது உண்மை இல்லை. அதனால இது இல்லை, வளையல் இல்லை, தோடு இல்லை, கம்மல் இல்லை, நெக்லஸ் இல்லை. இது என்ன பின்ன, இதெல்லாம் தங்கம். இப்படி இருக்கு, தங்கம் இப்படிதான் இருக்குமா?
இது எப்படின்னா, ஒரு அறிவு பெறுவதற்கு நம்ம என்ன செய்யறோம்னா, இது எங்கேயாவது பார்த்துருக்கோமா, இது எது போல இருக்குது, ஓ அது போல இருக்கா, இதுதான் அது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம். எது ஆப்பிள் அப்படின்னா இதுதான் ஆப்பிள்னு ஒருத்தன் காட்டுறோம். எப்படி உங்களுக்கு ஆமா இதான் ஆப்பிள்னு வச்சுக்கொள்றீங்க? பல தடவை பார்த்தது மட்டும் இல்லை, சாப்பிட்டுருக்கீங்க. இப்படியே தான் இருந்துச்சு ஆப்பிள், அதனால இது ஆப்பிள் தான். நான் கூட ஒரு இடத்துல போனேன், மாம்பழம் ஒன்று வச்சிருந்தாங்க. இது மாம்பழம் தான், அவங்க இல்லைன்றான். இது மாம்பழம் இல்லைன்றான். போயா மாம்பழம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா, மாம்பழம் தாங்க, அது சாப்பிட முடியாதுங்க, பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி ஒரிஜினலா இருக்கு. இன்னைக்கு காய் ஒண்ணும் இல்லை, ஒரு வறுவல் பண்ணலாம், பாவக்காய் எடுப்போம்னா பாவக்காய் மாதிரியே இருக்குது, 4-5 வச்சிருக்கான் எங்க ஷோகேஸில். ஆனா அது என்னது, பாவக்காய் இல்லை. அது என்ன சொல்ல வரோம்னா, இந்த திருக்கு திவிஷம் பார்க்கறதுக்கு, திவிஷம் எப்படி இருக்குதோ அதே தன்மையில திருக்கு இருக்கு, அதுதான் இது ஆயிருக்கு. இந்த வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும். அதனால அனிர்வச்சனீயம். மாயையும் சத்தியமே, ஆனால் சத்தியங்கிறது மாயை இல்லை. திவிஷமா இருக்கக்கூடியதும் திருக்கு தான், ஆனா திருக்கு திவிஷம் இல்லை. அதுதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட பொருளை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றோம். ஆவரண சக்தியானது அறிபவனுக்கும் அறியப்படும் பொருளுக்கும் உள்ள வேறுபாட்டை தெரிய ஒட்டாமல் மறைக்குது. இதுதான் ஆவரணம். ஆப்ஜெக்டுக்கும் சப்ஜெக்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பண்ணிடுது. எதுனா ஆப்ஜெக்ட் எதுனா சப்ஜெக்ட் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வச்சுட்டான் உள்ள. கண்டுபிடிங்க, ஒரு மரம் எடுத்து புடைச்சாதான் தூளி துண்டு வெளியே போவோம், கோதுமை நிற்கும். நம்ம பார்த்தா பொறிக்க எடுத்துடலாம். இது அப்படி இல்லை, ஒரே மாதிரி இருக்கு, அரிசி மாதிரியே இருக்கு. என்னடான்னு கேட்டால் ரப்பருங்கிறேன். எப்படி பொறிக்க எடுக்க முடியும், கண்டுபிடிக்கிறது எப்படி? அதனால ஆக என்ன சொல்ல வராது, அத்தியாசம் ஏற்படுறது எப்படி அப்படின்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருளை பார்த்து பிரிக்க தெரியாம, இது அது அல்லன்னு சொல்ல தெரியாம இருக்கிறப்போ அதுதான் தான்னு சொல்லிட்டு இவன் வாழ ஆரம்பிச்சிடும். ஐடென்டி கார்டும் மாறி போச்சு. உன் ஐடி காட்டு அப்படின்னா நீங்க எதை காட்டணும்? உங்க ஐடி எது? ஸ்கூல் சர்டிஃபிகேட்டா? உங்க ஐடென்டி என்ன தெரியுமா? திருக்கு, அந்த ஆன்மா, அதெல்லாம் ஐடியா காட்டணும். ஆனா அந்த பிரதிபலிப்பு புத்தியில விழுந்த அகங்காரமாகி நீங்க ஜீவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை தாங்கியிருக்கீங்களே, அதுதான் நான் நினைச்சு சரீரத்தோட மிங்கில் ஆகி தாதாத்மியம் பண்ணப்பட்டு உன் ஐடியா காட்டு அப்படின்னா சிவசுப்பிரமணியம் இதான் ஐடி அப்படிங்களா? ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவுன்னா ஆன்மாவுக்கு ஏரியா ஹைட்டு வெயிட்டு, ஆனா இதுதான் ஹைட்டுன்றான். இப்படி மறைக்கப்பட்டுச்சு, தாதாத்மியமாகி அது தன்னை மாற்றி பேசிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், லிங்க தேகம் தூள தேகம் தாதாத்மியமாக சேர்ந்து இருக்கின்றன. சூக்ஷ்ம சரீரமும் தூள சரீரமும் சேர்ந்திருக்கு. ஆத்மாவின் அந்த சாட்சி இருக்க, அந்த சன்னதியினுடைய அறிவு வழி படுவதால் ஜீவன் உருவாகிறான். அதான் ஜீவத்துவம். அவனுக்கு ஒரு பேர் கொடுத்துறான். ஆத்மாவின் மீது அகண்ட விழுந்துருச்சு. இப்போ இது என்ன ரூமு? பூஜா ரூம். இதான் அகண்ட விழுகுது, அது ஒரு பேர் கொடுக்கப்பட்டு. அது ஒரு ரூமும் இல்லை, அது ரூம் தான், அது ஆன்மா தான், அது திருத்தான். இவனே என்ன பண்ணிட்டான், சில பொருட்களை வச்சு ஐடி பண்றான். இந்த பொருள் இருக்கிறதுனால இது பூஜா ரூம். அதே கரண்டு, அருவாமனை, கத்து, மிக்சி எல்லாம் வச்சு பாருங்க. யாராவது போய் இது பூஜா ரூம்னு சொல்லி பாருங்க, கிச்சனை போய் பூஜா ரூம்னு சொல்லுங்க அப்படின்பா. அதே ரூம்ல புத்தகமா அடுக்கி வச்சுட்டு இது என்ன ரூம்ல தான் பூஜா ரூம்னு சொல்லி பாருங்க, கேட்க மாட்டேன். இது என்ன ரூமு? படிக்கிற ரூம், ஸ்டடி ரூம் அப்படின்னு. அவன் ஒரிஜினல் அப்படியே இருக்கான். நீங்க பண்ற வேலையில பேரை மாத்திட்டே இருக்கிறீங்க. இப்படிதான் அந்த ரூமை அந்த ஆன்மா மேல
இந்த அகந்தைங்கிற இந்த நுழைச்சி சேர்த்து ஐடியா மாற்றிடும். ஜீவத்துவம் ஆரோபாத் சுலோகத்தில் ஜீவத்துவம் எப்படி வந்தது? அது மேலே ஏற்றப்பட்டுச்சு. ஜீவத்துவம் ஆரோபாத் சாட்சி நீச்சா அப்படி அவபாசத்தே. ஜீவத்துவம் சுமத்தப்பட்ட காரணத்தால் ஆன்மாவில் சாட்சி நிலை அதில் தெரிகிறது. இப்போ ஆன்மா சும்மாவே இருக்கும், சாட்சியா இருக்கும்ல. யாருக்கு சாட்சி ஆன்மா? ஒரு பொருளை சுமத்துச்சிங்க அங்க, அந்த பொருள் வேலை சாட்சியா இருக்கு. இப்போ தான் ஒன்றும் வேலை செய்யாது. புஸ்தகம் படிக்கிறான், இல்லாட்டி கிச்சன் இருக்கிறான். கிச்சன்னால எல்லாம் அழுக்கெல்லாம் படியுது. ஆனால் அந்த ரூம் அழுக்கு படியுதுன்னு சொல்லணும். ரூம் எல்லாம் அழுக்கா படிஞ்சாலும் அவனுக்கு அழுக்கு கிடையாது. ஆகாசத்தை யாராவது புகை போட்டு அழுக்கு படிக்க வைக்கலாமா? முடியுமா? ஆனால் ஆகாசத்தில் ஏகப்பட்ட புகைகள் போகும் வரும், அது அழுக்கு கிடையாது. ஆகாசத்தை யாரும் அழுக்குப்பட முடியல, அது சம்பந்தம் இல்லாத. இதைத்தான் திரை படம், பாம்பு கயிறு சம்பந்தமே இல்லை, ஆனால் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு. தீப்பத்தி எரியுது, படம் பார்க்குறோம். ஆஹா தீப்பத்தி எதிர தீப்பத்தி எரியுது, அந்த ஸ்கிரீன் தான் என்னது திருக்கு. தீப்பத்தி எரியிற அந்த பிக்சர்ஸ் எல்லாம் என்னது திருஷ்யம். சம்பந்தம் இருக்கா? ஒண்ணுமே எரியலையே, திருக்கு அப்படியே இருக்கு. ஆனா அது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அலை வருது, சமுத்திரம் வருது, திரை நனையவே இல்லை, திருக்கு ஒன்றும் சம்மந்தப்படல. அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. கயிறு, பாம்பு, திரை, சினிமா, ஆத்மா, அகந்தை, இந்த பேதம் புரிஞ்சிச்சுன்னு வைங்க. தெரிஞ்சவன ஆவரணம் போய் விக்ஷேபமும் போயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டான். இப்ப திருஷ்ய பேதம் புரிஞ்சிச்சு இவனுக்கு. தெளிவான பிறகு அந்த பேத அறிவு இன்னும் இருக்குன்னு வைங்க, இவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? ஏதாவது கஷ்டம் இருக்குமா? பேத அறிவுன்னா இந்த திருக்கு இது திருஷ்யம் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது, விஷயம் புரிஞ்சிருச்சு அவனுக்கு. ஆனாலும் பாம்பு தெரியுதுங்க, பாம்பு இல்லை கையில்னு கண்டுபிடிச்சிட்டான். திரும்ப இந்த பக்கம் வந்துட்டான். எல்லாரும் பார்க்க மாதிரி பார்க்குறாங்க, பாம்புடாங்கிறான் மக்கவன். இவன் பார்த்துட்டு வந்து சொல்றான், ஆமாடா பாம்பு மாதிரி தான் தெரியுது, தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போறான், அது பாம்பு இல்லைங்கிறான். என்னன்னாலும் அது ஒன்றும் பண்ணாது. என்ன உனக்கு மட்டும் எப்படி அது ஒன்றும் பண்ணாது, இவனுக்கு மட்டும் ஏன் ஒன்றும் பண்ணாது? அதான் அதனால அவர் என்ன சொல்றாரு, திருக் தீட்சை விவேகம் எழுதுறவர் அந்த ஆச்சரியது. தெளிவான பிறகு, ஆவரணம் போன பிறகு விக்ஷேபம் தெரிஞ்சுட்டே இருக்கட்டும், அதை பற்றி உனக்கு என்ன இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டு பயம் போயிடும். நமக்கு இப்ப எது போகணும்? ஆவரணம் போனோடனே பயமும் சேர்ந்து போச்சு. எது பார்த்தோமோ தப்பா அது போச்சு. அதை எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த அறிவை பெறும் வாயில் எது அப்படின்னு கேட்டா பிரமாணம். பிரமாணம்னு சொல்றார். சுருதி பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம். பிரமாணம்னா என்னது? டெஸ்டிமோனி. இங்கிலீஷ்ல டெஸ்டிமோனிக்கு என்னன்னு சொல்லலாம் தமிழ்ல? தமிழ சொல்ல முடியுமா பிரமாணத்துக்கு? டெஸ்டிமோனின்னு அதுதான் காட்டுறான், இதுதான் அப்படின்னு. சுஜி பிரமாணம் அப்படின்னா சாஸ்திரத்துல உள்ளதை ஏற்றுக்கொள்றது, குரு சொல்றத ஏற்றுக்கொள்றது. அறிவு வருதோ வரலையோ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, கம்முன்னு கேட்கக்கூடாது. ஆசிரியர் சொல்லித்தராரு, குரு சொல்லித்தராருன்னா நீங்க இப்படி சொல்றீங்களே, இது இப்படி இருந்தா இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பாடம் வராது. அப்ப என்ன செய்யணும்னு முதல் கேளுங்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க, நீங்க சொல்லுங்க, நானும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னா ஐயோ கோ அவுட்டுன்றோம். என்ன சொல்றாரு? கேளு, அமைதியா இரு, கேட்டே
அப்பதான் அவனுக்கு புரியும்ன்றது. அறிவை பெறும் வாயில் பிரமாணம். திரிக் பற்றிய அறியாமையை அகற்றும் பிரமாணம் சாஸ்திரம். குருவிடம் சத்து விஷயம் கேட்கும்போது சும்மா இருப்பதே நல்லது. எவ்வாறு கேட்க வேண்டும் அப்படின்னு அடுத்த சுலோகத்தில் சொல்லப்படுது. 18வது சுலோகத்தில் எப்படிலாம் கேட்கணும் பாடங்களை அப்படின்னா பணிந்து கேட்கணும். முதல் வார்த்தை பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரே சொல்றார். என்ன சுலோகம் அது? தத் பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, தொட்டு வணங்கி பாத சேவை செய்து தத் வித்தி அந்த உண்மை பொருளை அறி. அவன்கிட்ட போறப்ப பணிவோட போ. நேர போய் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், நான் பண்ணி தரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியே பார்ப்பாரு. ரொம்ப நாள் ஆகும்ப்பா அப்படின்னு. ரொம்ப நாள் எவ்வளோ நாள்? ஒரு 10 பிறவி ஆகும் அப்படின்னு. பணிந்து கேட்டான்னா அவங்ககிட்ட கல்வி வரும், வித்யை வரும். வித்யைன்னா பாடங்கள், விஷயங்கள், அறிவுகள். அறிவு வர 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 ஒருத்தனுக்கு என்ன ஆகும்? போல்டா மோல்ட் ஆகிடுமா? தேஜஸ் வருமா? அப்புறம் என்ன வரும்? அமைதி ஆகிடுவான், ஞானம் வரும். அப்புறம் அதுதான் சரி, கைவட்டுங்க. இதுதான் வரும். என்ன சொல்றாரு? வித்யா வினய சம்பன்னே. சம்பத் அப்படின்னா சொத்து. வித்யை ஒருத்தனுக்கு வர வர அவனுடைய சொத்து என்னவா மாறும்னா வினயம், வினய சம்பத்துங்கிறார். பணிதான் அவனுடைய சொத்து. எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு அவன் எப்படி இருப்பான்னா பணிஞ்சிடுவான். ஏன்டா பணிகிறான் அப்படின்னு இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இந்த திரிக் திருஷ்ய விவேகத்தில் என்னதான் சொல்ல வேண்டாரு கடைசியில்? இப்போ இது வரைக்கும் திருஷ்யமெல்லாம் தேவையில்லாது இல்லையா? எது நமக்கு முக்கியம்? திருக்கு. இந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா அறியாமல் போயிடும். இப்போ நிறைய விஷயம் படித்து நீங்கள் வச்சுக்கொண்டனால நான் இந்நாள் நான் பண்டிதன் அப்படின்னு சொல்கிறீங்க. பண்டிதன் ஆகிய என்ன பிரயோஜனம்? ந வித்யா சொல்றார், ந தனேன ந பிரஜையா, மக்களாலையும் அல்ல, வித்யாவாலையும் படித்ததினாலேயும் அல்ல, ந தனேன பொருட்களாலையும் அல்ல. இன்னும் எதனாலயா? என்னது? அந்த அமிர்தத்துவம், அந்த அறிவு எதனால வருதுன்னா தியாகே நைக்கே அமிர்தத்துவமானசு, தியாகேன இயக்கே, தியாகத்தினால் மட்டுமே அந்த அமிர்தத்துவம். அமிர்தத்துவங்கிறது தான் திருக்கு, சாகாத வரம், மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலாராக தான் சொன்னார், மரணமில்லா பெருவாழ்வு வாழணும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் இருக்கிறப்போ. அப்போதான் அதை கண்டுபிடிக்க முடியும். மரணமில்லாமல் இருக்கணும்னா அதை என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? பிறக்கவே கூடாது. பிறந்தா மரணம் நிச்சயம் இருக்கும். நான் மரணம் இல்லாமல் இருக்கணும்னு நினைச்சா பிறக்காமல் இருக்க பாரு. பிறக்காமல் இருக்க என்ன செய்யணும்? ஏன் பிறந்த? செத்து பிறனால பிறக்கல. எதுக்கு பிறக்கிறப்பவே நான் சாகணும்னு நினைச்சா எதுக்கு பிறகுறான்? நான் பிறகுறேன் எதுக்குடா? சாகிறதுக்கு. அதுக்கு ஏன் நான் வரணும்? சொல்லுவாங்க சில பேர், இந்த பக்கத்து வீட்டு வரைக்கும் போனவும் வந்துடுறேன். போனவும் வர்றதுன்னா ஏன்டா போகணும், இங்கே உட்காடுறேன். போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வாழ்ந்து என்ன பரவாயில்ல. இப்போ போனதும் வந்துடுறேன்னா என்ன பிரயோஜனம்? அது மாதிரி எதுக்கு பிறக்கிறான்? கர்ம வினை ஏன் வந்துச்சு? கர்ம வினைன்னு சொல்றீங்களே, அது என்ன? அந்த முற்பிறவி நீங்க தாங்க. அந்த வினை ஏன் வச்சீங்க? அது என்னது? இதான் நமக்கு புரியாத சமாச்சாரம். என்னன்னா ஏன் பிறக்கிறோம் தெரியுமா? எதையோ வாங்குறதுக்கு. எதுக்கு கடைக்கு போறீங்க?
ஏன் வாங்கணும்? உங்களுக்கு வேணும். அப்போ ஏன் பிறகுறீங்க தெரியுமா? இப்படிலாம் நான் வாழணும், இதெல்லாம் எனக்கு வேணும், நான் அப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும் என்ற எண்ணங்கள் தான் உங்களை என்ன பண்ணுது? பிறக்க வைக்குது. இந்த பிறக்க வைக்கிற இந்த எண்ணங்களுக்கு பேர் தான் நீங்க கொடுக்குறீங்க வினைன்னு. அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். ஏன் உனக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதான் ஒருத்தன் சொல்றான், நான் முக்தி அடையணும். முக்தி அடையணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இல்லை, முக்தி அடையணும்னா மீண்டும் வரக்கூடாது, அதான் முக்தி. பிறக்கிறது இல்லை. இப்போ நீ பிறந்து வச்சிருக்க, முக்தி அடையணும்ன்ற ஆசை உங்ககிட்ட இருந்தா நீ இப்போ எப்படி வாழணும்? செத்தவன் போல வாழணும். ஆசை வரத்தான் செய்யும், ஆனா உனக்கு முக்தி அடையணும்னு நினைக்கிற. ஏன் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு முக்தி அடைகிறேன்னு சொல்ற? முக்தி அடையணும் ஒரு 2 நாள் இதை அனுபவிச்சுட்டு சாப்பிடுறேன்னு அப்படின்னு அந்த அர்த்தம். முக்தி அடையணும்னால நீ சாகிறதுக்கு தயார்னு அர்த்தம். அதனால தான் மகான்கள் என்ன சொன்னாங்க? செத்தாரை போல திரி. செத்தனை எப்படி பண்ண அது மாதிரி நீ போடா, செத்த மாதிரி நடந்து போயிட்டே இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செத்தவனை பக்கத்தில் போய் நின்று கண்ணை மட்டும் திட்டுங்க, அவன் திருப்பி வந்து அடிப்பானு தெரியும், அவன் வரமாட்டான். அப்படின்னா அவனுடைய உணர்வுகள்லாம் என்னாச்சு? போச்சு. செத்தாவை போல திரி. அப்படின்னா எந்த ஒரு உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்காது, கவனம் வைக்காது. மானமா, அவமானமா, ரோஷமா கேட்பாங்க. மானம், ரோஷம் ஏதாவது இருக்கா? சூடு சொல்றேன்னு அப்படின்னா எதுவுமே இல்லைடான்னு. இல்லாம இருந்தா நீ செத்தவன் மாதிரி. ஏன்னா சாதாரண பஞ்சகம் படிச்சீங்களா? அந்த சுலோகம் வருதா? அந்த சுலோகம் அப்படிதான் வருது. நீ வாழுகின்ற பொழுது மான அவமானத்தை சமமாக பாவி. வாங்கிக்காத மான அவமானம்னு. வாங்கினேன்னா என்ன அர்த்தம்? என்ன இப்படி பேசிட்டானே அப்படின்ட்டு உங்களுக்கு அவமானம் ஆச்சுன்னா, இங்க திருக்கரை வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? திருச்சி செய்வகம், இல்லை நான்கிற அந்த தாதாத்மியம் உடலோட சேர்ந்து இதுதான் நீ அபிமானிக்கிற. அபிமானம் இதுல வைக்காத. நீ யாருன்னா நீ அந்த ஆன்மாங்கிறதுல அபிமானம் வை. நீ மனிதன் அபிமானம் வச்சா மனித அபிமானம்ங்கிறான் இல்லையா? அபிமானிக்கிறதுனால இடைஞ்சல. நான் இன்னார் அப்படின்னு நினைக்காத. குலம் கோத்திரத்தை பேசுவாங்க. வந்தவொடனே ஏன் ஜாதியை பத்தி கேட்குறான்? பக்கத்தில் உக்காரலாமா, தள்ளி உக்காரலாமா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கா? தொடலாமா, தொடக்கூடாதா? அபிமானம். ஏன்னா உயர்வு தாழ்வு பார்க்கலாம். இதுக்கு ஏன் உயர்வு தாழ்வு? ஞானம் வந்துடுச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அகங்காரமும் வந்துடும். எனக்கு புரிஞ்சிச்சு, அவனுக்கெல்லாம் இன்னும் புரியலன்னு. ஆஹா, அப்படியே ஞானம் வந்தாலும் கூட இந்த இப்ப சொன்ன பாருங்க அபிமானம், அது போகாது. ஜென்மத்துல பிறந்தது என்ன பிறந்த? சத்திரியனா பிறந்தேன், நான் பிராமணனா பிறந்தேன், நான் சூத்திரனா பிறந்தேன், நான் வைசியனா பிறந்தேன். சூத்திரனா பிறந்தான் வருஷன். அதன் தன்னை மறைச்சி பெரிய ஆள் மாதிரி காட்டணும். சூத்திரனா இருந்தா பெரிய இடங்கள்ல பிராமண குடும்பங்கள்ல வேலைக்கு வைக்க மாட்டாங்க. அதனால ஒரு ஆள் என்ன பண்ண, ஐயா எப்படியாவது அந்த வக்கீலுக்கு எனக்கு வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னா, சரி நீ செருப்பு தைக்கிறதுன்னு காட்டிக்க கூடாது, நீ சக்கிலன்னு காட்டிக்க கூடாது, சரிங்க அப்படின்ட்டான். இவன் பௌயமா செருப்பு தைக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள அவங்ககிட்ட கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டே இருந்தான். அவருக்கும் தெரியல. எப்படி தெரியும்? ஆக்ஷன் பண்ணா, நடிக்கிறான். நல்லா போறான் வாரான், வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் போவான் வர்றான், எதை வேணாலும் எடுப்பான். ஏய் கோர்ட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, என் ஷூ கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடு அப்படின்னா, சரி இன்னும் ஷூ பாலிஷ் பண்ண. சில நேரம் என்ன பண்ணா, அந்த வழியா ஒரு ஷூ பாலிஷ் பண்றவன் போயிட்டு இருந்தான்.
இவன் ஷூ பாலிஷ் பண்ணுற ஆள், செருப்பு தைக்கிற ஆள். போயிட்டு அப்புறம் அவனை கூப்பிட்ற ஷூ பாலிஷ் பண்ணட்டும் அப்படின்னா. இவன் வேணாம் சாமி நான் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டான், ஏன்னு தெரிஞ்சுடும். அப்புறம் ஆனால் அவரை கூப்பிட்டார், உட்காரு அப்படின்னு கூட அதை 2-4 ஷூவையும் பாலிஷ் பண்ண சொல்லியிருந்தேன். அதை உட்காந்து அதை செஞ்சு இதை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் போட்டு பாலிஷ் பண்ணிட்டு வச்சுட்டா. வக்கீல் கேட்டா எவ்வளோ வேணும் அப்படின்னு. 35 ரூபா கொடுங்க சார் அப்படின்னா. இவன் சொல்கிறான், ஏய் அது வாங்கிட்டு ஒரு 10 ரூபா கூட ஆகாது, 4 ஷூவுக்கு போட்டு மிச்சம் வேற வச்சுக்கிற 35 ரூபாங்கிற, 15 ரூபா தான் தருவார் அப்படின்னு. இல்லை 35 ரூபா கேட்குறான், குடிச்சிடலாம். முதலாளியே அவ்வளோலாம் ஆகாது, 15 ரூபா தான் ஆகும். அதுக்கப்புறம் பொருளெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் போட்டதை போது ஏதாவது பாலிஷ் பண்ணலாம். உனக்கு எப்படா தெரியணும், நான் எத்தனை போட்டுக்கன்னு தெரியுமா அப்படின்னு. யாருடா நீ? நான் இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். காட்டி வந்துடுச்சா? அவங்க இனத்தை அதாவது அது மாறாது, காட்டி வந்துடும். அர்ஜுனன் கிட்ட ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, இந்த மாதிரி சண்டை போட்டு இந்த பதவியை வாங்கி சொத்து சுகத்தை அனுபவிச்சு நம்ம குடும்பத்தோட வாழணுமா? இப்பவே நான் காட்டுக்குள்ள போய் ஒரு இடத்துல தபஸ் பண்ணி பிராமணன் மாதிரி அந்த தெய்வத்தையே நம்பி நான் வாழ்ந்து மோட்சம் அடைய போறேன். இதெல்லாம் வேண்டாம். வாழ்க்கையோட லட்சியமே மோசம் அடைகிறது தானே. இது எதுக்கு நான் போறேன்னா? இல்லை, கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, அங்கேயும் போற இங்கே செய்யலான்னு சொல்லல. உன்னுடைய குணமானது பிராமணன் மாதிரி சத்தியம் தவறாம ஆண்டவனை கும்பிட்டு மோசம் அடைகிறதுக்கு பக்குவம் உள்ள குணம் அல்ல இது. நீ யாரு? சத்திரியன். உன் குணம் என்ன? போராடுறது இல்லைங்க. சத்தியனுடைய குணம் என்ன? சத்தியம் எப்பவுமே கண்டுபிடுவாருங்களா? சத்தியனுடைய குணம் என்னன்னா நியாயம் அநியாயத்தை பார்க்கறது. எவன் அநியாயம் பண்றான்னா அவனை அடிப்பான், நியாயம் பண்றவனுக்கு தர்மத்தை வாங்கி கொடுப்பான். சரி இந்தா போ அப்படின்னு. இந்த குணம் தான் சத்தியனுக்கு உரியது. அதனால தான் அவன் ஆட்சி செய்யறான். அதனால அப்ப சத்தியன் சாமி கும்பிட மாட்டானா? கும்பிடுவப்பா, உன் குணம் தான் மேலே ஓங்கி நிற்கும். அது போற வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும். ஏன்னா இப்பவே போனா என்ன ஆகும்? நீ போ காட்டுக்குள்ள, அங்க போய் ஒரு இடத்துல நீ தபஸ் பண்ணுவ. பக்கத்துல எவ்வளோ வாழ்ந்துட்டு இருப்பான். அங்க 2 பேர் சண்டை போடுவாங்க. நீ பார்ப்ப, என்ன பண்ணுவ தெரியுமா? ஏய் ஏண்டா சண்டை போடுறீங்கன்னு போய் கேட்பேன். இவன் இப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், என்னை அநியாயம் பண்றான்னு ஒன்று அவனை அடிப்ப. அநியாயம் பண்ணாது புரிய அவனுக்கு அப்படின்னு. அங்க போய் என்ன பண்ண? சத்தியனுடைய வேலையை நீ செய்யற. புரியுதா? அதே நியாயத்துக்காக இங்க திடீர்னு தப்பு பண்ணான்னு அடிக்க வந்த. உனக்கு திடீர்னு பாவம் அநியாயம் எல்லாம் பார்த்துட்டு போறேன்னு சொல்ற. போனா உன் குணம் தான் இங்க மேலோங்கி நிற்கும். அப்படி சொல்லி அடக்கிட்டார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்னதான் ஞானம் பெற்றாலும் இந்த இயல்பு நம்மளை தாக்கும். அதையும் மீறி நம்ம நிக்க பழகணும். இந்த சங்கராச்சாரியருக்கு அந்த மாதிரி ஆச்சு. எல்லாம் பேசி முடிச்சு ஞானம் அடைஞ்சு சின்ன பிள்ளையில இருந்து அத்வைதத்தில் நின்று எல்லாம் பிரம்மம் எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் வாய்க்கால் வரப்புக்கு மேல நடந்து போயிட்டு இருக்கிறா. ஒரு ஆள் தான் நடக்க முடியும். அந்த வழியா ஒரு புலையன் வர்றான் நாயை வச்சுட்டு. இவரு பிராமணன் போயிட்டு இருக்கிறப்ப, ஏய் தெரியல அந்த பக்கம் அப்படின்னா என்ன போகணும். அவரு சாமி யாரை தள்ள சொல்றீங்க? ஒன்னேதான். என்னன்னா யாரு? இந்த ஜடத்தையா? இந்த ஜடம் தள்ளாது. உள்ள இருக்கிற ஆன்மாவையா? ஆன்மாவுக்கு எல்லா பக்கம் இடம் இருக்கு. அது எப்படி தடம் அப்படின்ற அருமையான இடம் இது. என்னதான் இருந்தாலும் தள்ளலாம். அவன் புத்தி காட்டுறான். எது தள்ள முடியாது? ஆன்மாவை தள்ள முடியாது.
ஜடமான சரீரம் தள்ள முடியுமா? ஜடம் எப்படி தள்ளும்? புரிஞ்சிடுச்சு. ஒன்றா பாட்டு எழுது. என்ன பாட்டு? அவருக்கே அப்படி ஆகுது, நம்ம எல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. அது இப்போ நம்ம எது வரைக்கும் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம்னா 18 வரைக்கும் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வகுப்பில் 3018 இன்னொரு 18 சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். 18 36. அப்புறம் எவ்வளோ பாக்கி இருக்கும்? அது இன்னொரு வகுப்பில் முடிச்சிடும். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீரம் கரவாவஹை வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.